சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் நிறைய பார்த்திருக்கேன். என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்க கிராமத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க மாடு நிறைய பால் கறக்குதுன்னு சொல்லிட்டு பொறாமையில எங்க மாடு சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆட்டு மந்தைகள் இருந்து அவங்க பட்டி போட்டு ஆடு வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுவும் பொறாமையின் காரணமா அதையும் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கேஸாவே நாங்க எடுத்து பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம ஆசையா விலங்குகளை வளர்க்குறோம் இல்லைங்களா? பெரும்பாலும் வீட்டுல நாய், பூனை இதுதான் அதிகமா நம்ம வளர்க்குறோம். அதையெல்லாம் எவ்வளவு அன்பா ஆசையா வளர்க்குறோமோ அதை விட கொடுமையா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் கொடுமைப்படுத்தி அதை சாகடிக்கவும் செய்யறாங்க. ஏன் இந்த மாதிரி நிலைமை இருக்கு? இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா? சட்டம் இதுக்கு என்ன செய்யுது அப்படின்றது உங்க மனசுல ஒரு கேள்வி எழுது இல்லையா? எஸ், ஐபிசி செக்ஷன் படி, அதாவது 428, 429 அது என்ன சொல்லுது அப்படின்னா, விலங்குகளை சித்திரவதை செய்தாலோ, ஊனப்படுத்தினாலோ, விஷம் வச்சு தாக்கினாலோ, அல்லது அதனுடைய உயிருக்கு சேதாரம் ஏற்படுத்தினாலோ கண்டிப்பா அவங்களுக்கு கடுமையான 10 ஆண்டு சிறை தண்டனை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபைனுமே இம்போஸ் பண்றாங்க. இது சட்டம் சொல்லுது. ஓகே, சரி, இதுக்கு மட்டும் நீங்க சட்டம் பேசுறீங்களே, இப்ப ஹைவேல போகும்போதெல்லாம் மான் அடிப்படுது, நாய் அடிப்படுது, இதுக்கெல்லாம் சட்டம் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்குமே சட்டம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க, 50 ஸ்டேட்ஸ்ல கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட 70% மான்களும் நாய்களும் இறக்குறதா சர்வே சொல்லுது. இது எதனால நடக்குது பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சொல்ற காரணங்கள் நிஜமாவே நமக்கு ஷாக்கிங்காவும் இருக்கு. இது நம்மளுடைய பெரிய தவறு அப்படின்றத உணர வைக்குது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 ஓவர் ஸ்பீட், நம்பர் 2 சீட் பெல்ட் போடாம இருக்கிறது, நம்பர் 3 ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றது, நம்பர் 4 ரோட் ரூல்ஸ் வயலேட் பண்றது, நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது மொபைல் போனை பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது. இதுதான் முக்கிய ரீசன்ஸா நமக்கு சொல்றாங்க. சரி, என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, வண்டி ஓட்டும் போது நம்ம போன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம சபதம் எடுத்திருக்கோம்? இதனால எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்படுது, இதையே நாம யோசிக்க மாட்டேன்றோம். ஓகே, இதுக்கு மேலேயாவது நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வெளியில வண்டி ஓட்டும் போது, அது 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, நாம எல்லாருமே ஒரு சபதத்தை எடுப்போம். செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்தை நம்ம எடுத்தோம்னா பெரும்பாலான ஆக்சிடென்ட்ஸ் இதனால தடுக்கப்படும். இது இன்னையில இருந்து நாம ஒரு ரெசல்யூஷனாவே எடுத்துப்போம். கண்டிப்பா இனிமேல் வண்டி ஓட்டும் போது நாங்க யாருமே செல்போன் பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை நம்ம எடுத்துப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த இறப்புகள்ல ரோட்ல மட்டும் இருக்கா இல்ல ஹைவேஸ்லயுமே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா விலங்குகள் தானே இறக்கும் போது அதை கேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியாக விலங்குகள் மேல அவங்க வண்டி ஏத்தி அதுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டாலோ அல்லது உறுப்பு சேதம் ஏற்பட்டாலோ அவங்களுக்கு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நிச்சயமா அதுக்கும் தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ விலங்குகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அந்த விலங்குகளை நாம எவ்வளவு உயிருக்கு உயிரியா நேசிக்கிறோம், எவ்வளவு அழகா அதை வளர்த்து பராமரிச்சு நாம சந்தோஷப்படுறோம். இது போன்ற விலங்குகளை நாம வதைக்காம நம்ம நாட்டினுடைய பெரிய சொத்தா இருக்கக்கூடிய வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கு. இதை நம்ம எல்லாருமே உணர்ந்து செயல்படணும். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு எங்கள் சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.